ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே சூப்பரா இருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கந்த சஷ்டியோட கடைசி நாள் எடுத்த வீடியோ தான். அன்னைக்கு முருகனுக்கு வந்து திருக்கல்யாணம்ல, அதனால ஒரு ஸ்பெஷலான டேவா தான் இருந்துச்சு. காலையிலே கொஞ்சம் இந்த டஸ்டிங் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வந்து பிள்ளைங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கணும். ஏன்னா இன்றைக்கி முருகனுக்கு திருக்கல்யாணம். திருக்கல்யாணத்துக்கு இந்த கல்யாண சாப்பாடுலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணலான்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதனுடைய விலாகாக தான் இது இருக்கும். அப்படியே நம்ம வேலைக்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த டிஎம் வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பற்றி நம்ம பேசலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து டிஎம் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஷார்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் லென்த்தாக போகிறனால நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளே அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பேச முடியாதுன்றனால நான் வந்து லாங் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டருக்கு வந்து 2 குழந்தைங்க, 2மே வந்து பெண் குழந்தைங்க. அவங்க வந்து 2 டிகிரியுமே முடிச்சிருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, அடுத்தடுத்து 1 இயர்க்குள்ளேயே அந்த குழந்தைங்க வந்து பிறந்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, அவங்களால வெளியில் வந்து வேலைக்கு போக முடியல. ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப கம்மியான சம்பளமாக தான் இருந்திருக்கு. ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து இவங்க மேலே ஒரு நல்ல ஒரு ஹோப், இவங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு நம்பிக்கையாக வந்து ஒய்ஃப் வந்து நம்புகிறவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது பண்ணணும், நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ஏதோ நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. சீட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி சம்திங் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சரி இதுதான் பண்ணல, இந்த அதாவது போன வருஷம் வந்து போன வருஷம் தீபாவளிக்கு கொஞ்சம் ஒரு 10 saree போல் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் இந்த மாதிரியெல்லாம் வந்து வீட்டிலே குழந்தைங்க, கை குழந்தைய இருக்கனால வீட்லேயே வச்சு அந்த மாதிரி போஸ்ட் போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா வியாபாரம் வந்து அந்தளவுக்கு இல்லை. சரின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து ஹஸ்பண்ட்டை விட்டுட்டு வந்துட்டு ஏரியாக்குள்ளே போய் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடஞ்சிருக்கு. கொண்டு போனால் அத்தனை சாரியுமே வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்ககிட்ட வந்து நிறைய ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இப்போ வந்து நல்ல பிக்கப் ஆயிடுச்சு சார். போன வருஷம் தீபாவளிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த சிஸ்டர் வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அந்த சாரீஸ்லாம் எடுத்துக்கிட்டு விற்க போவாங்களாம். மழை, தண்ணி இந்த மாதிரி எதுவுமே பார்க்காம தூக்கிட்டு போகும்போது அங்கே உள்ளவங்களாம் ஒரு மாதிரி தப்பாக பேசியிருக்காங்க. வீடுக்கு என்ன சேலையை தூக்கிட்டு போய் வச்சு உட்காந்துக்கிட்டு கதை பேசுறியா, அது மட்டும் இல்லாமல் மற்றபடி தப்பாக ஏதாவது பேசுகிறது, அங்கெல்லாம் ஆம்பளைங்க இருப்பாங்க, நீ எதுக்கு போகிற அப்படின்ற மாதிரிலாம் என்னை பேசினாங்க. ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து ஃபுல்லாக வந்து நம்பினாங்க. நீ பண்ணு, உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன்னு. இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க எதுக்காக சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி பேசினவங்க இன்னும் அதே இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து என்னோடய கையில் வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நான் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு தைரியமாக பேசி தான் அவங்க வந்து எனக்கு டைப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வீடியோலையும் சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் சொன்னேன். நம்மளுமே நிறைய பேர் இருப்போம். நம்ம வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எங்கேயாவது வெளியிடங்கள் போயிட்டு வரும்போதும் சில பொம்பளைங்கள் வந்து நம்மளை வந்து டாமினேஷன் பண்ணணும், இப்படி சொல்லியாவது இவளை வந்து மட்டப்படுத்தணும், அப்படியாவது வந்து இவ செய்கிற வேலையை விட்டுறணும், இவளுடைய தைரியத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து யாரும் இப்போ ஆம்பளைங்க வந்து இது செய்கிறதே கிடையாது. பெண்கள் தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு பொண்ணை வந்து டிமோட்டிவேட் பண்ணி கீழே வந்து அப்படியே உட்கார வச்சுருது. நம்ம எப்படி இருக்கோம் அதே மாதிரி தான் அந்த பொண்ணு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறது. நம்ம யாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் நல்லவன் சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. நம்மளை நம்பி இருக்கார் பார்த்தீங்களா, நம்மளுடைய கணவர், நம்மளுடைய குழந்தைங்க, அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து நல்லவங்களாக இருந்தால் போதும், நல்ல ஒரு ஹோப் கொடுத்தா போதும், அவங்களுக்கு நம்ம உண்மையாக நடந்துக்கிட்டால் போதும். அந்த மாதிரி போனால் தாங்க நம்ம லைஃப்பை வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். ஊரில் உள்ள அத்தனை பேத்துக்கும் நம்ம நல்லவன் ப்ரூவ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து வாழ முடியாது. இது உண்மை தானே. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்படியே உருளைக்கிழங்கு வேக போட்டிருந்தேன். அதுவுமே வெந்து வந்துருந்துச்சு. ஸோ அதனோட ஸ்கின்னெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது ரொம்பையும் வெந்துடக்கூடாதுங்க. ரொம்ப மசிய வந்துருச்சுன்னா அது வந்து இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு செய்வோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து நல்லாவே இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான அந்த பச்சை பட்டாணியெல்லாம் கிடைக்காது. இந்த ஃப்ரோசன் பட்டாணி தான் கிடைக்கும். இதுவே நல்லா தான் இருக்குது. இதோட ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இதுவே ஓகே தான். கொஞ்சம் ரேட்டுமே வந்து இந்த ஃப்ரோசனில் வாங்கினோம்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். நான் வந்து எல்லா காய்கறியும்லாம் வாங்க மாட்டேன், எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு இந்த பட்டாணி மட்டும் இந்த ஃப்ரோசன்
ஐட்டமில் கிடைக்கிறனால இது மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து இந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வழக்கமாக தாளிப்போம் இல்லையா, வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நிறைய பூண்டு தட்டி போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிஎம் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தான் அவங்க என்னன்னா வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க வீட்ல வந்து அந்த பையனோட வீட்ல வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன்னா வந்து இந்த பொண்ணு வந்து வசதி குறைவுன்னு சொல்லி அவங்க வீட்ல வந்து அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் சரின்ட்டு அவங்களுடைய லவ்வுமே வந்து பிரேக்கப் ஆயிருச்சு. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து பேசுறதும் கிடையாது. இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆக போது. நிச்சயம் பண்ணியாச்சு ஒரு பையன். அவங்க வந்து ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கிறாங்களாம். அதுவுமே வந்து அந்த பொண்ணு தான் சொல்றாங்க. ரொம்ப இப்போ கட்டிக்க போற மாப்பிள வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனா இப்போ என்னன்னா நிச்சயம்லாம் ஆனிட்டு கல்யாணம் ஆக போகிற நேரத்தில் வந்து அந்த பழைய லவ்வர் பையன் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து திரும்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்கள் வீட்டில் ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, உன்னை மறக்க முடியல அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில. ஊரறிய நிச்சயம் வேற பண்ணியாச்சு, என்ன சிஸ்டர் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இந்த சிம்பிளாக சொல்லணும் என்னங்க, ஒரு முறை வந்து நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி காலம்பூரா நம்மளோட வந்து அந்த வசதி வாய்ப்பெல்லாம் எதிர்பார்க்காம நம்மளை கூட வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அது வந்து டவுட்டு தான். இப்போ நம்மளுடைய நிலைமையை அறிஞ்சு இப்போ நம்மளை கல்யாணம் பண்ண வந்திருக்காங்க இல்லையா, எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்ட்டு. ஸோ அவரையே கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி போனவங்களாங்களே இருக்கட்டும், திருப்பி வந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து அது தேவை தான் கிடையாது. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அவங்க ஃபேமிலிக்குள்ளே போனாலும் என்றைக்கு இருந்தாலும் நம்மளை மட்டம் தட்டி பேசலாம். ஸோ எல்லா வாழ்க்கையிலையும் வந்து இந்த கட்டத்துக்கு வந்து வரத்தான் செய்வாங்க. ஸோ வந்து எது கரெக்ட்னா, நீங்கள் தேடி போகிற விஷயத்தை விட உங்களை தேடி எந்த விஷயம் வருதோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறதாங்க நல்லது. அதில் உள்ள பாசிட்டிவ் நிறைய இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உங்களை வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாழ்கிறது தான் நல்லது. ஏன்னா வந்து நம்மளை சுச்சுவேஷன் நம்மளை சுற்றி நம்மளுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை கல்யாணம் பண்ணுறவங்க தான் நம்மளை வந்து கடைசி வரை வந்து நல்லா பார்த்துக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். சமைச்சிட்டு எல்லா வேலையுமே பார்த்துட்டு சாமிக்குமே அன்றைக்கி திருக்கல்யாணத்தன்னைக்கு சூப்பராக படைச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் பாயாசம், அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு போட்டு அந்த மஞ்சள் பூசணி இங்கே நிறைய கிடைக்கும். அதனால் அதை வச்சு நல்லா தேங்காய் பூலாம் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். மஞ்சள் பூசணி பொரியல், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி கூட்டு, ரைஸு, சாம்பார் இதுதாங்க அன்றைக்கி வந்து வச்சுருந்தேன். நல்ல மன திருப்தியாக ஒரு வாரமும் விரதம் இருந்துட்டு அன்றைக்கி முருகனுக்கு படைச்சிட்டு சாமி கும்பிடும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுடைய விரதத்தை வந்து எந்த மாதிரி முடிச்சிங்க? நல்லபடியாக முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து சாமிக்குமே படைச்சிட்டு நம்மளுமே சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து இந்த வட்டாப்பழம்லாம் கிடைக்கல, இந்த கலரப்பழம் தான் கிடைக்குது. அன்றைக்கி அப்பளம் கண்டிப்பாக நம்ம பொரிக்கிறோம் இல்லையா, அதனால் அதையுமே எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கிட்டே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. ரொம்ப ஹாப்பியாக மன திருப்தியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.